தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரம் நீதிமன்றின் முக்கிய உத்தரவு. யாழ்ப்பாணத்தில் கத்திவெட்டு தாக்குதல், ஒருவர் படுகாயம். சுரேசாலுவின் சட்டத்தரணிகள் முன்வைத்த கோரிக்கையை நிராகரித்தது நீதிமன்றம். பெருந்தொகை மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. மட்டக்களப்பு வாவியில் மிதந்த சடலம், போலீசார் தீவிர விசாரணை. மட்டக்களப்பை அதிர வைத்த சம்பவம், சட்டத்திறனிகள் வரக்கூடாது, மக்கள் ஆர்ப்பாட்டம். ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்திய ஈரானின் கடற்படை தளபதி வீழ்த்தப்பட்டார். தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் பிரதிவாதிகளை விடுவிக்கும் உத்தரவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கின் பிரதிவாதிகளை விடுவிக்குமாறு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான ஆய்வின் போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அத்துடன் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இடம்பெற்ற கத்திவெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சிறையில் இருப்பவர் ஒருவருக்கு உணவு கொடுத்துவிட்டு வீடு நோக்கி புறப்பட்ட வேளையிலேயே சம்பந்தப்பட்ட நபர் மீது நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முன்பகை காரணமாகவே அவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசாலே தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அதன்போது சாலேவுக்காக முன்னிலையான சட்டத்தரணிகள் தங்கள் கட்சிக்காரர் மீதான விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசகரவை விடுத்து வேறு ஒருவரிடம் ஒப்படைக்குமாறு கோரி நேற்று நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்தனர். அதன்படி அந்த விடயத்தில் உள்ள உண்மைகளை பரிசீலித்த கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடங்கியதில் இருந்தே குற்றப்புலனாய்வு விசாரணையில் இருந்து நீக்குவதற்கான உத்தரவு பெரும் சிக்கலாக அமையும் என்று சுட்டிக்காட்டி அத்தகைய உத்தரவை பிறப்பிக்க மறுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் சாட்சியங்களை முன்வைத்த போது நீர்கொழும்பில் உள்ள வழிபாட்டு தலங்களை காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நீதிமன்றத்தில் சாட்சியமளித்த ஒரு சாட்சியின் இல்லத்திற்கு சுரேசாலுவின் புலனாய்வு அமைப்புகள் சென்றிருந்ததாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் இதுகுறித்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. பின்னர் இந்த வழக்கு ஏப்ரல் 22 ஒத்திவைக்கப்பட்டதுடன் இந்த வழக்கில் 3வது சந்தேக நபரான சுரேசாலை உட்பட அனைத்து சந்தேக நபர்களையும் அந்த திகதியில் நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் எண்டரமுள்ள பகுதியில் உள்ள போதைப்பொருள் பதுக்கி வைக்கும் ஒரு மையத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை எண்டரமுள்ள காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் தற்போது துபாயில் பதுங்கியிருக்கும் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைப்பட்ட குற்ற கும்பலின் உத்தரவுகளின் பேரில் இந்த போதைப்பொருள் பதுக்கி வைக்கும் மையங்கள் இயக்கப்பட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்லணை 2ஆம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசாத் சுபாசிங்கவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு அதிகாரி படை களமிறக்கப்பட்டு நீண்டகால விசாரணைக்கு பிறகு போதைப்பொருள் இருப்பும் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எண்டரமுள்ள பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் ஆவார். துபாயிலிருந்து நாட்டில் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் ஒருவருக்கு இந்த போதைப் பொருட்கள் சொந்தமானது என்பது சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் நேற்று பிற்பகல் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாவியில் சடலம் ஒன்று மிதப்பதைக் கண்டு அவற்றினை மீனவர்களின் உதவியுடன் கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 45 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் கல்லடி பாலத்திலிருந்து குதித்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ள மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் எவரும் முன்னிலையாக கூடாது என்றும் இச்சம்பவத்தில் நீதியை நிலைநாட்டுமாறும் வலியுறுத்தி பொக்கட்டிச்சோலை நகரில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டது. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இளையதம்பி கிரேஸ்குமாரின் தலைமையில் மண்முனை தென்மேற்கு பிரதேச முச்சக்கர வண்டி உரிமையாளர் நலன்புரி கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதி கிணற்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அதே கிணற்றில் இன்னுமொரு பெண் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த பாரிய கொள்ளை சம்பவங்கள் அவற்றுடன் தொடர்புபட்ட கொலையின் பின்னணி கண்டறியப்பட்டு பின்னர் பிரதான சந்தேக நபர் 3 அடங்கிய 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த 23ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டவர்களில் பிரதான சந்தேக நபர்கள் 3வரையும் 4 நாட்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் மற்ற 2 வரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்று 27ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் எவரும் முன்னிலையாக கூடாது. சந்தேக நபர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். மாவட்டத்தில் இனி இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறாவண்ணம் போலீசார் துரித கதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலிரிசா டங்ஸ்ரி கொல்லப்பட்டதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் குறித்த தகவல் தொடர்பில் ஈரானிய தரப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தங்கள் தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து டங்ஸ்ரி தனது கருத்துக்களை வெளிப்படையாகவும் தீவிரமாகவும் வெளிப்படுத்தி வந்த ஒருவராவார். அத்தோடு ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஏறக்குறைய முழுமையாக தடுப்பதற்கு பின்னால் அவர் ஒரு முக்கிய நபராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. போர் முழுவதும் சமூக ஊடகங்களில் தீவிரமாக செயற்பட்டு வந்த டங்ஸ்ரி சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு நீரிணை வழியாக எந்தவொரு கப்பலும் செல்வதற்கு ஈரானின் கடற்சால் அதிகார சபையுடன் முழுமையாக ஒருங்கிணைப்பு தேவை என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் வளைகுடாவில் IRGC கடற்படையின் நடவடிக்கைகள் குறித்த தகவல்களையும் அவர் அடிக்கடி பதிவிட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நேரம் விரைவாக முடிவடைகிறதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் குறித்து நேற்று கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பதிவில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதிநிதிகள் மிகவும் வித்தியாசமாகவும் அசாதாரணமாகவும் உள்ளனர். அவர்கள் எங்களிடம் ஒப்பந்தம் செய்ய வேண்டி கெஞ்சுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் ராணுவ ரீதியாக முற்றிலும் பலவீனம் அடைந்துள்ளனர். ஆனால் வெளிப்படையாக அவர்கள் எங்கள் முன்மொழிவை பரிசீலித்து வருகிறோம் என்று கூறுகிறார்கள். இது தவறு என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் விரைவில் தீவிரமாக செயற்பட வேண்டும், இல்லையெனில் மிகவும் தாமதமாகிவிடும், அதற்கு பிறகு திரும்பி செல்ல வழியே இருக்காது, நிலைமை மோசமாகும் என்று எச்சரித்துள்ளார். இந்த கருத்துகள் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மோதலை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக டிரம்ப் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் கூறியதை அடுத்து வெளியாகியுள்ளன. இது அவரது முந்தைய கடுமையான நிலைப்பாட்டிலிருந்து மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இடைத்தரகர்கள் மூலம் தகவல் பரிமாற்றம் நடைபெற்று வருவதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அமெரிக்காவின் அணுகுமுறைக்கு குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளார். வெள்ளை மாளிகை தரப்பில் பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் மோதலை தீர்க்க பாகிஸ்தானில் சந்திப்பு நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது.